प्रसिद्धक्षेत्रे अस्य देवदेवस्य महाललिता त्रिपुरसुन्दरे कनकदुर्गा परमेश्वरी अंबिका देवी कनकतारा लक्ष्मीकटाक्षसिद्ध्यर्थं श्रीमः अस्य देवदेवस्य एवळम्बि महोत्सव दीप्तान्त कल्याण सेविकान्तं वीरिप्रदक्षिणकाल समेत कलिहरपुत्र समुगम्
கங்காம்பிகா அனுஷ்டிதா மங்களவரதா சுபதா திருதிய தின மகாமங்கள மகோத்சவ சாயங்கால யாக கணேச யாக தரிசனாங்கம் திவ்ய சதுர் அரவிந்த பாதமூலே மகாகுசுமாஞ்சலிம் சமர்ப்பயாமி. तन्नो दुर्गे प्रचोदयात् स्वामी प्रीत्यमान व्यवहार प्राणं पठित्वा பொன்னார் மேனியனே புலி தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடை வேல் விலை கொன்றை அணிந்தவனே மன்னே மாமணியே மாலா பாடியில் மாணிக்கமே அன்னே உன்னையெல்லாம் நீ யாரை நினைக்கேனே வேதனை தலை தோங்க மேசாய்வ துறை விளங்க போன பரம்பரை பொலிய புனிதமாய் மலர்ந்தனதா சீர
போற்றி எல்லோரும் வாழ்க. காலே வருஷது பர்ஷண்யம்
இந்த காட்சியின் விஸ்வரூபம் இந்த அகிலம் முழுவதும் வியாபகமாகட்டும். அந்த வியாபகத்துக்குள் இருக்கின்ற அத்தனை பேரும் இந்த உற்சவத்தின் உன்னதமான பலன் என்ன? இந்த கனகதாரா மகாலட்சுமியினுடைய கிருபைக்கு ஒரு கதையே இருக்கிறது. அது ஆதி சங்கர பகவத் பாதாள் வரலாற்றிலே இடம் பிடித்த ஒரு சம்பவம். இந்து சமயத்திலே 72 வகைக்கூறுகள் ஒரு காலத்தில் இருந்தது. ஒரு சமயம் இல்லை, இந்து சமயத்தில் 72 பிரிவு இருந்தது. ஒரு 2-3 சிஸ்டம் வச்சுக்கொண்டே நாங்கள் அடிபட்டு கொள்ளப்படுறோம். ஒரு கோயிலுக்கே என்னென்னவோ செய்கிறோம். எல்லா கோயிலும் இருக்கு, எல்லா கோயிலும் போய் வாங்க. 72 சமயங்கள் இருந்தது இந்த சமயத்தில். இது ஒரு பக்கம் உள்ளக பிரச்சனை என்றா சமணம் பௌத்தம் அங்க இருக்கும். சங்கரர் ஆதிசங்கரர் வாழ்ந்த காலம் கிறிஸ்துவுக்கு பின் 7ஆம் நூற்றாண்டு. பெரிய பிரச்சனை. சமயம் என்ன நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டதோ அல்லது தோன்றியதோ அதன் நோக்கத்தை அடைய முடியவில்லை. அந்த இக்கட்டான சூழ்நிலையில இந்து சமயத்தின் ஸ்தாபகராக பிறந்து 72ஐ சுருக்கி 6 சமயமாக்கினார் ஆதிசங்கர பகவத் பாதர். மிக முக்கியமான ஒரு சமய பெரியார். அவர் ஒரு துறவி, பிரம்மச்சாரி துறவி, ஒரு பிராமணன். அவருடைய பயோடேட்டா இதுலாம். அவர் கேரள நாட்டிலே பிறந்தார். காலடி என்கிற பிரதேசத்திலே பிறந்தார். கேரள பிராமணன். பிராமணர்களுக்கு ஒரு வழக்கம் இருக்கிறது, மற்றவற்றை வாங்கி சாப்பிட வேண்டும் என்பது விதி. நாங்கள் வெட்கம் இல்லாமல் உங்கள்கிட்ட கேட்கலாம், நீங்க கொடுக்க வேண்டும் என்பது அடுத்த விதி. நாங்கள் கேட்க வேண்டும், நீங்க கொடுக்க வேண்டும். இது விதி, சாஸ்திரத்தில் இருக்கிறது. பிராமணன் கேட்க உரிமை உண்டு. அதான் சில வீட்டுல வந்து பிராமணன் வந்துட்டா நல்ல சமயம் இருந்து சேர்ந்து ஒழிச்சுவாங்க. கொடுத்துருவோம், விஷயம் தெரியாத சோகாடி கொடுத்து ஐயா இப்பதான் இருக்காங்க கர்நாடக வரைக்கிற கொடுத்துறாங்க. ஐயா கேட்டா கொடுக்கணும். யோசி, இது பிராமணன் வாங்குவதற்கு உரித்துடையவர். அதனாலதான் அந்த பிராமணனை கல்யாணம் பூமன் கல்யாணம் பண்ண போடுவீங்க. அங்க நீங்க போறீங்க, அழைப்பு கிடைத்திருந்தா போய் பாருங்க. முதல்ல ஒரு பழக்கவீனம் அந்த குழந்தைக்கு கொடு போட்டோன்னே பவதி விச்சாம் தேவி, அதாவது பெரியவர்களே தாய்மார்களே, பகவதி தேவி அம்மையே எனக்கு பிச்சை போடுங்கோ. முதல் அரிசிய பிச்சை எடுக்க பழகுவீங்க. இது குறைவாக நீங்க நினைக்க கூடாது. அந்த கூழ் போடுவதே அந்த சிறுவனுக்கு கல்வியை கொடுப்பதற்குரிய முதல் அடையாளம். அவன் கல்வி கற்கிறதுக்கு அங்க குருகுலத்துக்கு போறதுக்கு முதல் அடையாளமாக கூழ் போடப்படும். கூழ் போட்டு அவனை கல்வி அந்த குருகுலத்துக்கு அனுப்புகிற பொழுது அவன் வினியமாட்டா பணிவாக இருக்க வேண்டும். பணிவா இருக்க வேண்டாம். மற்ற வீட்டை பிச்சை எடுத்து, அதாவது பணிவண்டா என்னென்ன கற்றுக்கொள். மற்றவர்கள் தான் நீ தங்கி இருக்கிற, நீ ஒன்றும் பெரிய ஆள் இல்லை. அந்த வினயம் பண்பாடு அவனுக்குள் வர வேண்டும். அது இதுல இருந்தா பிச்சை புகினும் கற்கை நன்றி என்ற ஒரு தமிழ் ஒரு வசனம் வந்தது. பிச்சை புகினும், பிச்சை எடுத்தாலும் படிச்சுக்கோ, பிச்சை எடுக்கணும்னு சொல்ல அப்படி என்னாலும் படிச்சுக்கோ. கல்விக்கு அவ்வளவு முக்கியத்துவம். அப்ப இந்த பிராமண சமுதாயத்திலே பிச்சை எடுத்து சாப்பிடுகின்ற ஒரு மரபு. பிராமண சிறுவன் எல்லா வீட்லையும் போய் பகவதி பிச்சாந்தேவி கேட்கிற தாயே சாப்பாடு தாங்கோ, உணவு தாங்கோ. எல்லா வீட்லையும் கொடுப்பினா, ஆனா இவர் குறிப்பிட்டு சில வீட்டுல போய் கேட்பார். எங்கெங்க போய் கேட்கணும் ஒரு தெய்வ சாட்சியம் இருக்கு அவருக்கு. அவர் பெரிய ஒரு ஞானி அல்லவர். ஒரு வீட்டை போனார். அந்த வீடோ மிகவும் ஏழையான ஒரு வீடு, மிகவும் ஏழையான வீடு. அடுத்த நேர சாப்பாட்டுக்கு எந்த ஒரு வசதியும் இல்லை. குறிப்பா அந்த வீட்டை போயிட்டார். போய் பகவதி பிச்சாந்தி வாசல் கூப்பிட்டாச்சு. இவர் சாப்பாடு தாங்கோ, உணவு தாங்கோ கேட்டா சொல்லு. எங்க சமயம் மேல என்ன கொடுக்க. அங்க வீட்டுல ஒன்றுமே இல்லை, சத்தியமா ஒன்றும் இல்லை. எங்களை மாதிரி நடிக்கல, உண்மையாவே இல்லை. அங்க சாமி படக்கட்டில ஒரே ஒரு காஞ்ச நெல்லிக்காய் மட்டும்தான் சொல்லுது. அந்த அம்மா போய் அந்த நெல்லிக்காய் எடுத்து சாமியை பார்த்து, கடவுளை பார்த்து, கடவுளே ஒரு பிராமண குலவி வந்து சாப்பாடு கேட்கிற, நாங்கெல்லாம்
சாப்பிடாம செத்தாலும் பரவாயில்லை. ஒரு பிராமணன் வந்து தனக்கு சாப்பாடு தாங்கோன்னு கேட்கின்ற பொழுது கொடுக்கிற அளவுக்கு கூட எனக்கு வசதி இல்லாம போச்சு என்று கண்ணீர் விட்டு அழுது கொண்டு நிலப்பால கண்ணை மறைச்சு கொண்டு வந்து அவர்கிட்ட அந்த பிச்சை பார்த்து ஞானி தானே. அந்த அதுவும் நெல்லிக்கணி ஃப்ரெஷ்ஷா இருந்தா பரவாயில்லை, அதுவும் காஞ்சி வதங்கி போயிருக்கு. எடுத்தார், பார்த்தார், விஷயம் விளங்கிற உடனே கண்ணை மூடினார். அப்படியே மகாலட்சுமியை நினைச்சார். நினைச்சு, அம்மா நான் செய்த தவங்கள் ஏதாவது இருந்தா அந்த தவத்துக்கு ஒரு அனுகிரகம் கொடுக்கணும் உனக்கு ஒரு ஆசை இருந்தா இந்த வீட்டுக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கிற அளவுக்கு கடற்கண் காட்டினாலே காணுமே. முழுக்கம் காட்டினாலே என்ன இவங்க கொடுத்து எல்லாம் பிரச்சனை சைட்டா ஒரு லுக் விட்டாலே காணுமே. அம்மா இதை செய்ய மாட்டியா என்று சொல்ல கொடுக்கிற தெய்வம் கூறிய பிச்சு கொண்டு கொடுக்கும் சொல்லுவார்கள். அந்த கூரை பிக்க வேண்டிய தேவையில்லை. அந்த வீட்டுல எல்லாம் ஓட்ட ஓட்டையா கிடக்கு. பொன் மழையாக பெய்தது. பொன் மழையாக. கனக என்றால் பொன், தாரி என்றால் மழை. அதான் கனகதாரா உற்சவம். அப்ப அந்த ஆதிசங்கர பகவத்பாதால் இந்த வறுமை கொண்ட குடும்பத்தின் மீது கொண்ட இரக்கத்தினால் மகாலட்சுமியை உபாசிக்க அவர்களுக்கும் இந்த தகுதி இருந்ததனால் கொட்டியது பொன்மழை. அது கனகதாரா மழையாக அமைந்தது. இதுல ஒரு முக்கியமான செய்தி, முதல்ல கொடுக்கிற இயல்பு இருந்தால் தான் உங்களுக்கு வரும். அம்மா காஞ்ச நெல்லிக்கனி என்றாலும் கொடுத்தார். ஆனா உங்கள நான் எந்த குறையும் சொல்ல மாட்டேன். நீங்க கொடுக்கிறதுல நம்பர் 1. உண்மையில இந்த ஆலயம் இவ்வளவு புகழோடு இந்த உலகத்தில் இருக்கின்றது என்று சொன்னால் நீங்க செய்கிற முதல் கொடைதான், உலகத்தில் செய்கிற சேவை தான். ஊர்ல ஆர போய் கேட்டாலும் சொல்ல முடியும் சொல்லிருக்கிறது. ஆரம்பி கேட்டாலும் லண்டன் ஈவினிங் கனகதுர்த்தி அம்மையா எல்லாருக்கும் தெரியும். எனக்கு அவ்வளவு சர்வீஸ் பண்றீங்க. அந்த கொடை தன்மை அதுதான் இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறது. அம்மா அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல வழியை காட்டி இருக்கிறார். கொடுக்க 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 ஊரும். உங்களுக்கு எல்லாம் தனி மதிப்பு இருக்கு எங்க ஊர்ல தெரியும். எங்களுக்கு என்ன ஐயா தெரியும், எங்களுக்கு தான் தெரியும். இந்த சித்தப்பா லண்டன்ல, பெரியப்பா லண்டன்ல, மாமா லண்டன்ல, 2 சொந்தக்கார பிள்ளைகள் எல்லாம் சொல்லிக் கொள்வார்கள். ஏன் தெரியுமா? நீங்க ஏதாவது கொடுப்பீங்க, ஒரு அந்த உதவுவார்கள். நீங்க கொடுக்கலையா அங்கால என்ன நடக்குது உங்களுக்கே சொந்த அனுபவங்கள் இருக்கு. கொடுப்பதனால் தான் எங்களை உயர்த்தி பார்க்கிறார்கள். அவர்கள் அவ்வளவுக்கு இருக்கிறார்கள் என்று சொன்னால் உண்மையிலே கொடுக்கக்கூடிய நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்க சொல்லலாம், ஐயா நாங்க படுற கஷ்டம் என்ன எங்களுக்கு எல்லாம் தெரியும். உண்மை அது ஒரு பக்கம். ஆனால் அவர்களது ஏழ்மையோடு ஒப்பிடுகின்ற பொழுது பல மணி உயர்வாகத்தான் இருக்கிறோம். மனம் இருந்தால் மாற்ற முடியும். அதுதான் உண்மை. அவர் நெல்லிக்கை காஞ்ச நெல்லிக்கை தானே கொடுத்தார். நீங்க ₹1 ஒரு பவுன்ஸ் கொடுக்குறீங்க, அங்க போய் பெரிய உதவியா மாற்றலவா? அப்ப மனம் இருந்தால் மாற்றம் உண்டு. நாங்கள் கிடைக்கிற கொஞ்சம் அவர்களை விட நாங்கள் ஒரு படி உயர்வாகத்தான் இருக்கிறோம். கணக்க வேண்டாம். நாங்கள் இங்க வரலண்டா உங்கள்கிட்ட ஒரு கான்சலேட்டர் வாங்கி ஆயிரக்கணக்கான சர்டிபிகேட் வாங்கி அதையும் எவ்வளவு காசு கொடுத்து அப்ளை பண்ணி போட்டு விசா தருவானோ தரமாட்டானோ திக்கி திக்கட்டு போட்டதும் தருமோ போடாததும் தருமோ எல்லாமே. அதாவது நாங்கள் ஒரு படி உங்களிடம் வருவதாக இருந்தால் பல தவறுகள் செய்ய வேண்டி இருக்கிறது. ஆனா நீங்கள் வருவதண்டா டிக்கெட்டை மட்டும் சீசன் பார்த்து கொடுங்க. ஒரு படி கூட தான் இருக்கிறீர்கள். உங்களுக்கு அவ்வளவு சுதந்திரம் இருக்கிறது தானே. ஆகவே ஒரு நிலையிலே நீங்கள் உயர்ந்துதான் இருக்கிறீர்கள். எந்த குறையும் வேண்டாம். அந்த அளவுக்கு தான் உயர்த்தி வைத்திருக்கிறார். அதுபோல எங்கள் தாயகத்தில் இருக்கின்றவர்களும் உயர வேண்டும். என் மொழி உயர வேண்டும், பண்பாடு உயர வேண்டும். கொடுத்தால் நிறைய வரும். ஆச்சாரிய ரஜினி சொல்லுவார், அதாவது ஒரு வீட்டில் எங்கள ஊர்ல வீடு கட்டுகின்ற பொழுது ஒரு விஷயத்தை வைப்பார்கள். கிராஸ் வென்டிலேஷன் தியரி என்ற அமைப்பு. ஒரு பக்கம் வாசல் வச்சா வாசலுக்கு நேர் அங்கால ஜன்னல் வைப்பாங்க. ஏன்னு சொன்னா காத்து உள்ளுக்கு வந்து தங்கக்கூடாது. அது சுகாதாரத்துக்கு நல்லதில்லை. இந்த வென்டிலேஷன் இருக்க வேண்டும். அதனால பல நோய்கள் வராது. வென்டிலேஷன் மிக முக்கியம். இங்க இருக்க வேண்டும் என்று நான் சொல்லல. சூழ்நிலை வேறு
ஆனா அந்த தியரிக்கு பொருத்தமான இடங்கள்ல நீங்க பொறுத்து சிந்திக்க வேண்டும். அந்த க்ரோஸ் வென்டிலேஷன் தியரிக்கு ஏற்ற மாதிரி வீட்டில் அமைப்பு கட்டாயம் இருக்க வேண்டும், வைப்பார்கள். ஏனென்று சொன்னா காத்து வந்தால் தங்கக்கூடாது, போக வேண்டும். அது போனால்தான் நிம்மதி. கொடுக்கத்தான் வரும். இருந்து கொண்டே இருந்தால் அதெல்லாம் நாறிவிடும். சாப்பிட்டதெல்லாம் ஒரு காலத்துல போகத்தான் வேணும், இருக்கவே கூடாது. அது போல எங்கள் சத்தாக இருக்கக்கூடிய அளவுக்கு சாப்பிட்டால் ஒரு சத்து இருந்தால் கத்தத்துக்கு அந்த அளவுக்கு சேமிப்பு இருந்து மற்றவை எல்லாம் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் இயற்கை தந்த உண்மையான உபதேசம். ஆனா நாங்கெல்லாம் மேலதிகமா சேர்த்து பெருமைப்பட்டு நாங்கெல்லாம் கூட வேண்டும் நம்ப வேண்டும் காட்டுறது வேறு ஐடியா கூட கொண்டு வரோம் இல்லையா? அது வேற கணக்கில் இருக்கு. உண்மையிலே எங்களுக்கு தேவையான வச்சுட்டு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். பாரதியார் வரலாற்று ஒரு சின்ன அனுபவம். பாரதியார் மிகப்பெரிய பங்குப்புலவர் தான், ஆனால் மிகவும் வேண்டியானவர். ஒரு சரியான வேட்டி அவருக்கு இல்லை. ஒரு பெரியவர் வீட்டுக்கு போயிருக்கிறார், ஒரு பணக்காரர் வீட்டுக்கு. பாரதியார் உடுப்பை பார்த்துட்டு, என்ன இவ்வளவு பெரிய தமிழ் புலவருக்கு உடுப்பு சரியில்லைன்னு சொல்லி போட்டு ஒரு 10,000 முளை வேட்டி கொடுத்திருக்கிறார். 10,000 முளை வேட்டி, நீ குறுக்கள் மாதிரி கொடுக்குற மாதிரி அந்த பெரிய வேட்டி. அதை வாங்கி பாரதியார் சந்தோஷமாக பழச தூக்கி எறிஞ்சிட்டு வடிப்பா கட்டினார். கட்டிட்டு வாசலை விட்டு வெளியில வந்தார். வெளியில வரதுக்காக வந்தா வெளியில குளிர்ல இன்னும் ஒரு நடுங்கி கொண்டு ஒரு ஏழு பாரதியாரை விட ஏழு அவன் குளிர்ல நடுங்கி கொண்டு இருந்தார். உடனே பாரதியார் அந்த 10,000 முழம் 10 முழம் வேட்டி 6 முழம் சால்வை, அந்த 6 முழ சால்வை எடுத்து இடுப்புல கட்டிட்டு 10 முழ வேட்டி அப்படி கொடுத்தார். இவருக்கே வக்கில்லையா, இப்பதான் கிடைச்சதா? அதுக்கே வேட்டி அவர் சாலை விட்டா பரவாயில்ல தாரு, வேட்டி எடுத்து கொடுத்துட்டு சாலை எடுத்து கட்டினார். இதை பின்னுக்கு அந்த வீட்டுக்காரர் கொடுத்தவர் எங்களோட மாதிரி பார்த்துட்டார். பாரதியார கூப்பிட்டார், இங்க வாங்க, கொடுத்தது ஒரு அளவு இருக்கு, லிமிட் இருக்கு. இப்படி வேட்டி அவுட் கொடுக்குறது யார் சொன்னது? ஓய் நிற்பாட்டு, ஓய் நிற்பாட்டு. அவர்கிட்ட வசனம் ஒன்று பாரதியாருக்கு, ஓய் நிற்பாட்டு. கொடுத்ததும் உங்களோட விஷயத்தை அவன் வெளியில குளிர்ல இருக்கிறான். பிச்சைக்கார், எனக்கு கொஞ்சம் வீடாக இருக்கு, குளிர் கொஞ்சம் உங்களுக்கு வராது, எனக்கு 6 முழம் காணும் வீட்டுக்குள்ள இருக்கிறபடியா, அவன் வெளியில குளிர்ல இருக்கிறபடி நான் நடித்து கொண்டிருப்பான், அவன் 10 முழம் வேண்டும், அதுதான் கொடுத்த என்று சொல்ல வீட்டுக்காரருக்கு சரி எனக்கு வசதி இருக்கிறாரே இன்னும் ஒரு வேட்டி கொடுக்க பண்ணிட்டு பேருந்து ஒரு 10,000 முழத்தை கொண்டு வந்து கொடுத்தாரு. உடனே பாரதியார் பார்த்தீரோ, கொடுக்க வரவேற்பது எவ்வளவு உண்மையாகி விட்டது பாருங்க, கொடுக்க வரவேற்பது எவ்வளவு உண்மையாகி விட்டது என்பதை பாருங்கள் என்று சொன்னாரா. உண்மைதான், புரிந்து கொண்டால் வெற்றி. இந்த கால்பந்து ஃபுட்பால் இருக்குல்ல, அதுக்கு காத்து அடிக்கிறார், அது உதவப்படுது, வெளியில காத்த விடாது, அதனாலதான் உதவப்படுது. நாதஸ்வர வித்துவான் வாசிப்பார், காத்தை வெளியே விடுவார், அதை இனிமையாக ரசிக்க வைக்கிறார். அந்த காத்து அடைபட்டால் உதை விடும், வெளிப்பட்டால் இசை வரும். நீங்கள் இசையாக மாற்றப் போகிறீர்களா, உதைப்பட போகிறீர்களா? அதை கனகதாராவே உங்களுக்கு நல்ல அறிவாக தருவார், தந்திருக்கிறார். அதனால் தான் இன்று நீங்கள் இவ்வளவு புகழோடு இருக்கிறீர்கள். அந்த புகழ் இன்னும் ஓங்கட்டும், எல்லோருக்கும் கிடைக்கட்டும். இந்த பிரார்த்தனையோடு நாம் எல்லோரும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் துன்பங்கள் கலைந்த நிலையிலே இருக்க மௌனத்தில் மௌனியாக மௌனமாக பிரார்த்தனை